வாழ்க்கையில நாம நினைக்கிறது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. ஆனா நடக்கும்னு நம்பி போய்கிட்டே இருக்கணும். நம்ம கூட நல்லா பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க. திடீர்னு எந்த காரணமும் சொல்லாம நம்மளை விட்டு போயிடுவாங்க. ஏன் பழையபடி பேச மாட்ட, பார்க்கவும் மாட்டேன்னு கேட்டா நேரம் இல்லை அப்படி இப்படின்னு சும்மா ஏதேதோ சொல்லுவாங்க. நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க கிட்ட பேசினது போல பழகுனது போல நாம வேற யார்கிட்டமும் அப்படி பழகிருக்க மாட்டோம். அதனாலதான் நம்மளால அதை ஏத்துக்க முடியல. சொல்றது புரியுதா? ஆனா அவங்க நம்ம கூட பேசாம நல்லா சந்தோஷமா தான் இருப்பாங்க. அவங்கள பொறுத்தவரை நம்ம அவங்களோட கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற ஒருத்தர், அவ்வளவுதான். மத்தவங்க கூட அதிக நேரம் இப்போ செலவிடுவாங்க. நம்ம கிட்ட மட்டும் நேரம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு ஏதோ உலகமே அவங்க தான் இருந்திருப்போம். இப்போ அவங்க இல்ல அப்படிங்கறத ஏத்துக்க முடியல. ரொம்ப கெஞ்சியும் பார்த்தாச்சு, இதுக்கு மேல முடியல. அவங்க விருப்பப்படி பிடிச்ச மாதிரி பிடிச்ச நண்பர்களோட இருக்கட்டும். நாம போனா அவங்க சந்தோஷமா இருப்பாங்கன்னா தாராளமா அவங்களுக்காக விட்டு கொடுக்கலாமே. காதல்ல மட்டுமல்ல, நட்புல கூட விட்டு கொடுத்து பிரிகிறது ஒரு சுகம்தான். நீ நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகணும்பா. ஒண்ணு புரியுதா? இப்போ உள்ளவங்களுக்கு எல்லாம் உண்மையா இருந்தா பழகுறாங்க, ரொம்ப உண்மையா இருந்தா போயிடுறாங்க. நம்ம கடைசி வரைக்கும் உண்மையான அன்பு கிடைக்காதான்னு ஏங்கி ஏங்கி ஒரு மாதிரி ஆயிடும் போல. ஒரே ஒரு கேள்விதான், உண்மையா இருந்தா நல்லது நடக்கும்னு தானே சொல்லுவாங்க. பின்ன ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு தெரியல. இனியும் நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பல. நம்மளே விலகி விடுறது தான் நல்லது. ஆனா என்னைக்காச்சும் புரிஞ்சுப்பாங்க தானே. இதெல்லாம் நினைக்கும் போது நெஞ்சுக்குள்ள ஒரு மாதிரி வலிக்கும் பாருங்க. அத வார்த்தையால சொல்ல முடியாது. நமக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்ல. நம்மளை விட நமக்கு வேற யாரு ஆறுதல் சொல்ல முடியும்? அதனால முடிஞ்ச அளவுக்கு யாரு கூடயும் ரொம்ப பாசமா பழகாதீங்க. அவங்களுக்கு நம்மள பிடிக்கலனாலும் நமக்கு அவங்கள பிடிக்கும்ல. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்.